நாங்க அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். எல்லாருக்கும் உங்க பிளான் அப்படி இல்லங்க. எங்க அப்பா ஏற்பாடு பண்ண சாப்பாடு இருக்கு. வந்து சாப்பிடலாம். பாண்டியா, அத்தையோட பிறந்தநாள அமர்க்கலமா கொண்டாடிட்டு பா. நம்ம பாண்டியன் ஸ்டோர் எபிசோடில் அடுத்த வாரம் ஒரு ப்ரோமோவில் என்ன நடக்குன்ட்டா, அவங்க அப்பத்தா வீட்டை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க சமையல் சாப்பாடு என்னாச்சுன்னா, அந்த சமையல் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டெத்துன்றதுக்காக அவங்க செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, சிம்பிளாக ஒரு தயிர் சாதம் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிவிட்டு வெரைட்டி சாதம் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோடனே உடனே அதை பார்த்தோன்னே இதெல்லாம் என்ன சாதம் அப்படின்ற மாதிரி அப்போதாவுடைய புள்ள ஒரு மாதிரி பேசி அனுப்பிச்சிடுவார். அப்புறம் உடனே வந்து எல்லாரும் ஒரு எதிர்பார்க்காத டைமிங்காக நிற்கும்போது உடனே பாண்டியனுடைய பிள்ளை கதிர் உடனே சொல்லுவார், நம்மளுக்கு சாப்பாடு வந்துச்சு வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட உடனே எல்லாமே போயிட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒரு விசேஷத்துக்கு என்ன மாதிரியான ஒரு விருந்து வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அவங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்பத்தாவுடைய பிள்ளைங்க 2 பேருமே அசிங்கப்பட்டு நிற்பாங்க. உடனே அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சிடுவார் அப்பத்தாவுடைய பெரிய பிள்ளை. இப்படியே இந்த எபிசோடு போயிட்டுருக்கு. அடுத்த எபிசோடில் அவங்க இந்த சாப்பாட்டு விஷயத்தில் அசிங்கப்படுத்தின ஒரே காரணத்துக்காகவே பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்துக்கும் அப்பத்தாவுடைய குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகும்னு நினைக்கிறேன். பிரச்சனை அப்புறம் போயிட்டு உண்டாகுதோ இல்லையோ, அந்த கோவிலை விட்டு வெளியே வரும்போதே ஒரு எதிர்பாராத ஒரு பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன தான் இருக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.